சித்தி மருதாணி பாட்டி. சாரி சித்தி, சாரி சித்தி. ஐயோ சாரி சித்தி. மாடி சித்தி 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 எந்திரி சித்தி எந்திரி. வா எழுந்துருங்க. எந்திரி சித்தி எந்திரி எந்திரி. ஐயோ உடம்பெல்லாம் புடிச்சிருச்சு போல இருக்கே. அந்த தண்ணிய கொஞ்சம் எடுறி சித்தி. சீக்கிரம் குடி சித்தி, தண்ணி குடி. இந்தா சித்தி. பாவம் ராத்திரி எல்லாம் தூங்கல போல இருக்கே. ஏதோ தொட்டில போட்டு ஆட்டி விட்ட மாதிரி. நல்லா கேக்குறம்மா கேள்வி. அவ்வளோ டைட்டா கட்டி வச்சா எப்படிம்மா எனக்கு தூக்கம் வரும்? அதெல்லாம் இருக்கட்டும். நேத்து எலுமிச்சை பழத்தை நீங்க மிதிச்சிங்களா? ஆமா மிதிச்சேன். மிதிச்சு கீழே விழ இருந்தேன். அப்புறம் எப்படியோ சமாளிச்சுட்டேன். அப்படியே விழுந்து செத்து இருக்கணும். பீடையும் ஒழிஞ்சு போயிருக்கும். சிச்சி. அப்பா என்னம்மா இது? உன் பொண்ணு இப்படி சொல்லிட்டு போறா? நான் என்ன எலுமிச்சம்பழத்து மேல காலை வச்சு ஸ்கேட்டிங்கா பண்ணிட்டு இருந்தேன். தெரியாம மிதிச்சிட்டேன். கொஞ்சம் பார்த்து நடந்துருக்கலாம்ல சித்தி. உடனேல இருக்கிற உன்னோட கண்ணை தரையில இறக்கி கொஞ்சம் பார்த்து நடக்கணும். கண்டது எல்லாத்தையும் மிதிச்சுட்டு அப்படியே நடந்து போயிடக்கூடாது. இத்தினோண்டு பழத்து மேல காலை வச்சதுக்கு 2 பேரும் சேர்ந்து ஏன் இப்படி பேசுறீங்கன்னு எனக்கு ஒண்ணும் புரியல. எப்படி சொன்னா உனக்கு அப்படியே சொன்னாலும் சித்தி உன் மூளைக்கு எட்டாது. சரி எந்திரி. எதுவுமே சொல்லாம எதுவும் புரியாதுன்னு சொல்லிட்டு வேற போறா. ஐயோ இவளுங்களை திருத்த முடியாது. அம்மாவும் பொண்ணும் அவங்க திறமையை ஏன் மேல காட்டிட்டு இருக்காங்க. மாடி. சார் வாங்க மேடம் வாங்க. உங்க புருஷன் மார்க்கெட்ல போலீஸ் மேலேயே கை வைப்பாரு. ஆனா நீங்க இருக்கீங்களே, அவரை எதுவும் சொல்லாம தடுத்து காப்பாத்திடுவீங்க. சாரி சார். என் மாமா சார்பா நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன் சார். சாரி சார். 4 பேருக்கு முன்னாடி நடந்த அவமானத்துக்கு இங்க வந்து சாரி சொல்றீங்களா? சாரி சார். அங்க உண்மையிலே எங்க அத்தைய கொல்ல நினைச்ச ஆள் வந்திருந்தான். அவனை பிடிக்கிற டைம்ல தான் உங்க கூட இப்படி எல்லாம் ஆயிடுச்சு. கதையில நல்லா சொல்றீங்க, ஆனா நம்புறதுக்கு இங்க யாரும் இல்ல. ஏதாவது ஒரு இடத்துல நிச்சயம் அந்த ககன் மாட்டுவான். அப்ப காட்டுறேன் நான் யாருன்னு. சார் 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 நெருப்பு சார். ஐயோ சேவ் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். இட்ஸ் ஓகே சார். ஜனங்களை காப்பாத்துறவங்களுக்கே சர்வீஸ் பண்ணிருக்கீங்க. ஏதாவது சாப்பிடுறீங்களா? வேண்டாம் சார். அந்த ரத்னம் வாயை திறந்து ஏதாவது உண்மையை சொன்னாலா சார்? அந்த பொண்ணை அடிச்சு அடிச்சு களைச்சு போனதை தவிர வேற எந்த யூஸும் இல்ல சார். அவகிட்ட எப்படி உண்மையை வர வைக்கணும்னு என்கிட்ட ஒரு ஐடியா இருக்கு சார். என்ன ஐடியா? நீங்க இப்படி பண்ணா அவ பின்னாடி யார் இருக்காங்கன்னு கண்டிப்பா நம்ம கண்டுபிடிச்சிடலாம் சார். இந்த பிளான் ஏதோ ஒர்க் அவுட் ஆகுற மாதிரி தான் தெரியுது. சரி பார்க்கலாம். ருக்மணி சார். நீ என்ன பண்றனா அந்த ரத்னமை விடுதலை பண்ணிடு. சார் நான் தான் சொல்றேன்ல, நான் சொன்னதை மட்டும் செய். புரியுதா? ஓகே சார். போ.
என்ன இவ சரச்சந்திரா வீட்டுக்கு போறா? மூ தப்பு செய்யற கிரிமினல்ஸ் முதல்ல தப்பு செய்யற இடத்துக்கு தான் ஓடி வருவாங்கன்னு எனக்கு ஒருத்தர் சொன்னாங்க. அதுதான் இங்க நடந்திருக்கு. போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து உன்னை வெளியே அனுப்புனது திரும்ப நீ தப்பிச்சு ஓடுறதுக்காக இல்ல, உன் வாயாலே உண்மையை வர வைக்கிறதுக்கு தான். கான்ஸ்டபிள் சார், என்ன வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கீங்க? அவ வாயில இருந்து உண்மை வரணும். எனக்கு தெரியாது, என்ன விட்டுருங்க, எனக்கு தெரியாது. நான் நிஜமா சொல்றேன், எனக்கு எதுவும் தெரியாது, என்ன விட்டுருங்க. கடவுளே, இந்த வீட்லயே செட் ஆகி இங்கேயே தங்கிட்டேன். இப்ப இவ கூட செட்டு சேர்ந்துகிட்டு நானும் ஜெயிலுக்கு போகணுமோ? என் தலை எழுத்து. என்ன விட்டுருங்க, எனக்கு எதுவும் தெரியாது. அவ உண்மையை சொல்ற வரைக்கும் அவளை கண்டினியூவா அடிச்சுக்கிட்டே இருங்க. நிஜமா சொல்றேன், எனக்கு எதுவும் தெரியாது. உண்மையை சொல்லு. என் அண்ணனை கொலை பண்ண சொல்லி இந்த வீட்டுல யார் உன்னை அனுப்புனாங்க? இங்க பாருமா, நீ என்னை விட வயசுல ரொம்ப சின்னவ. உன்னை கை எடுத்து கும்பிட்டு கேட்டுக்கிற. அந்த எஸ்ஐயை யார் கொலை பண்ணதுன்னு சொல்லுமா. அந்த எஸ்ஐயை கொலை பண்ண சொன்னவங்க தான் என் உயிரை நினைச்ச சோபாவை கொலை பண்ணிருப்பாங்கன்னு எனக்கு நல்லா தெரியும். இந்த வீட்ல நான் பால் ஊத்தி வளர்த்த பாம்பு யாருன்னு எனக்கு தெரிஞ்சாகணும். ப்ளீஸ் சொல்லுமா. சரச்சந்திரா சார், இவ ஒரு பக்கா கிரிமினல். இவ கிட்ட என்னதான் கெஞ்சினாலும் என்னதான் அடிச்சாலும் எந்த ஒரு பிரயோஜனமும் இருக்காது. இவகிட்ட இருந்து எப்படி உண்மையை வர வைக்கணும்னு எனக்கு தெரியும். கான்ஸ்டபிள் சார், சார், என்ன விட்டுருங்க சார், எனக்கு எதுவும் தெரியாது சார். எனக்கு எதுவும் தெரியாது, என்ன விட்டுருங்க, எனக்கு எதுவும் தெரியாது. கான்ஸ்டபிள் கோ பேக். என்னதான் அடிச்சாலும் இவ பேச மாட்டா. ஆனா இந்த கன்னு நிச்சயம் அவளை பேச வைக்கும். சாக போறியா, உண்மையை சொல்ல போறியா? வேண்டாம் வேண்டாம் சார், உங்களை நான் கெஞ்சி கேக்குறேன் சார், எனக்கு எதுவும் தெரியாது. உண்மையை சொல்லு. 1 சார், சார் ப்ளீஸ் சார், உங்களை கெஞ்சி கேக்குறேன் 2 சார். சொல்ல போறியா, சாவ போறியா? சொல்லிடுறேன் 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 சொல்லு. சொல்றேன்.